பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது 1 சாமுவேல் 2:8. கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிற வசனம்தான். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறத சிறியவனே அவர் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துவார், சின்னவனே 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐயா 60:22 நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இங்கே 1 சாமுவேல் 2:8 சிறியவனே புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்து உயர்த்தி அவர் ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர் ஆயிருந்தாலும் நம்மளை உயர்த்துவாங்க. அதாவது அவரின் நாமத்தை நம்ம அறியணும். எப்படி அறியணும்னு கேட்டிங்கனாக்கா, சங்கீதம் 91:14 நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நமக்கு உயரணும் அப்படிங்கிற இந்த பாடுகளும் கஷ்டங்களும் இந்த ஏழ்மைத்தனம் இல்லாத போய் நாங்கள் உயரணும் அப்படிங்கிற நீங்கள் ஆசைப்பட்டிருந்தேனாக்கா அவருடைய நாமத்தை அறியணும். அவருடைய நாமத்தை அறியறது எப்படி? வசனத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி வாழணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் வேதத்தை அறியணும். நான் விசுவாசிக்கிற இன்னாரன் அறிவேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. விசுவாசிக்கிற நம்ம தேவனை யாரதை நம்ம அறியணும். அவரை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அவரை பற்றி தியானிக்க கர்த்தர் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு, அவருடைய பலத்த கைக்குள்ளே அவருடைய வார்த்தையின்படி நம்ம அடங்கி நடக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மளை உயர்த்துவார். அவர் நம்மளை விசாரிக்கிறபடியால் நம்ம கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவருடைய பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கணும். அதாவது நம்ம இஷ்ட பிரகாரம் நம்ம வாழக்கூடாது. அவர் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் அவருக்கு அடங்கி வாழும்போது நிச்சயமாக அவர் நம்மளை உயர்த்துவார். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்துங்க, அப்போது அவர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. மனுஷர் முன்பாக நீங்கள் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. உங்கள் சாந்த குணம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க கடவுதன்னு சொல்லப்படுகிறது. இவங்களை எல்லாம் நம்ம வாழ்வில் இருந்தேனாக்கா நிச்சயமாக நம்மளை உயர்த்துவாங்க. உயர்த்தப்படாததினுடைய காரணம் என்னன்னாக்கா, உங்கள் வழியில் குறையுண்டு, உங்கள் வாழ்க்கையில் குறைவுண்டு. அதாவது வேத வாசிப்பு இல்லையா, ஜெபம் இல்லையா, தாழ்மை இல்லையா, அவர் பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்காமல் இருக்கிறீங்களா, ஏதாவது காரணம் இருந்தீங்கன்னா தான் உயர்த்த மாட்டாங்க. அவருடைய நாமத்தை நாம் அறியணும். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். நம்ம கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடணும். யாரையும் குறவும் சொல்லக்கூடாது. அவர் ராஜாக்களோட உட்கார வைப்பார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. சின்னவன் பலத்த ஜாதியாக அவர் மாற்றுகிற தேவனாக வேதத்தில் எத்தனையோ அனுபவங்கள் நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் இப்போ நம்ம பெரியவங்களாகணும், நம்ம உயர்ந்திருக்க